அத்தியாயம் 80. விடிந்தால் தீபாவளி. அதனால் முன்கூட்டியே பலர் வீடுகளில் வெடிசத்தமும் பலகார நறுமணமும் வீச துவங்கிவிட்டது. இத்தனை வருடமாக தன் குடும்பத்துடன் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடியவள் இன்று அவர்களை பிரிந்து தீபாவளி கொண்டாட போவதாலோ என்னவோ தமிழ் முகம் வாடி போயிருந்தது. அவள் வாய் திறந்து சொல்லாத போதும் அவள் முகம் கண்டே அவள் மனதை உணரக்கூடியவள் ரம்யா. என்னடி வீட்டுக்கு ஞாபகம் வந்துடுச்சா? அவள் வாடிய முகத்துடன் ஆமா என்றாள். கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உண்மையை புரிஞ்சுக்குவாங்க தமிழ். அவள் கசந்த புன்னகை சிந்தினாள். நீ இங்க இருந்தா இதை பத்தியே யோசிப்ப. அதனால வா, ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே வெடியெல்லாம் வாங்கிட்டு வரலாம் என அவள் மறுக்க மறுக்க தமிழை அழைத்து சென்றாள். தீபாவளியும் வந்தது. தீபாவளி என்றால் கிராமங்களில் பலகாரம் அதிகமாகவும் சிட்டிகளில் வெடிசத்தம் அதிகமாகவும் இருக்கும். அங்கும் அப்படித்தான். திரும்பும் திசை எங்கும் வெடிசத்தம் காதை கிழித்தது. இன்னும் சில மணி நேரங்களில் 12 மணி ஆகிவிடும். அதற்கு முன்பே வாண்டுகள் வெடி போட துவங்கியிருந்தார்கள். அத்தனை பேர் வீட்டிலும் வெடிசத்தமும் சிரிப்பு சத்தமும் எதிரொலிக்க ஒருவன் மட்டும் அந்த டைனிங் டேபிளில் தலை வைத்து சோகமாய் படுத்திருந்தான். தன் குடும்பத்துடன் வெடி வெடித்தும் தன் அம்மா கையால் ஸ்வீட் செய்து சாப்பிடுவதும் அவனுடைய பெரிய ஆசை. அப்படி ஒன்றும் அவன் பெரிதாய் ஆசைப்படவில்லையே. ஆனால் அது கூட அவனுக்கு எட்டாக்கனியாக இருந்தது. அந்த டேபிள் மீது தலை வைத்து படுத்திருந்தவன் இதோடு 20வது முறையாக அவன் அன்னைக்கும் தந்தைக்கும் தொடர்பு கொண்டு பார்த்து விட்டான். ஆனால் ரிங் போனதை தவிர அவர்கள் எடுக்கவில்லை. பக்கத்து வீட்டில் வெடிக்கும் வெடி சத்தம் அவன் காதை தீண்டி செல்ல ராவணன் கண்ணை மூடி மீண்டும் அவன் அன்னைக்கு தொடர்பு கொண்டான். அவர் எடுக்கவில்லை. இதை மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த மேனகா வன்மமாய் சிரித்து கொண்டாள். நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபோன் தான் என் கையில் இருக்கே என்று வில்லத்தனமாய் சிரித்து கொண்டாள். மற்ற நாட்களில் எப்படியோ, ஆனால் சில முக்கியமான நாட்களுக்கு ராவணன் மறக்காமல் வீட்டுக்கு வந்து விடுவான். அன்று அவன் குடும்பத்துடன் நாளை செலவழிக்க விரும்புவான். இது இப்பொழுது அல்ல, பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது நடப்பதும் இல்லை. பல முறை மேனகா அதை நடக்க விட்டதும் இல்லை. ராவணன் அன்னையும் தந்தையும் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் மாட்டிக்கொண்டார்கள். இதுவரை எப்படியோ, ஆனால் இன்று வீட்டில் இருக்க வேண்டும் என்று காலையில் அவன் அம்மா யாருடனோ பேசிக் கொண்டிருந்ததை மேனகா கேட்டுவிட்டாள். ஓஹோ, குடும்பம் ஒன்று சேர பார்க்குறீங்களா என்று நினைத்து கம்பெனியில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவர்களை அங்கே மாட்ட வைத்ததும் அவள்தான். அவர்கள் போனை திருட்டுத்தனமாக எடுத்து வந்ததும் அவள்தான். அவளை பொறுத்தவரை ராவணன் தனிமையில் ஏங்க வேண்டும், பைத்தியம் பிடித்து அலைய வேண்டும். இதைத்தான் பல வருடமாக செய்து கொண்டிருக்கிறாள். ஃபீல் பண்ணு, நல்லா ஃபீல் பண்ணு. ஆனா அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்க என்று வில்லத்தனமாய் சிரித்து கொண்டவள் அவள் பெற்றோருடன் தீபாவளி கொண்டாட சென்று விட்டாள். ராவணன் காத்திருந்து காத்திருந்து அப்படியே உறங்கியும் விட்டான். தீபாவளி நாளும் வந்தது. ராவணன் மெல்ல கண் விழித்தான். மணியை பார்த்தான். மதியம் 2 என்று காட்டியது. இவ்வளவு நேரம் உறங்கிவிட்டான். இதுவும் மேனகா வேலைதான். அவன் குடித்த பாலில் மயக்க மருந்தை கலக்கிவிட்டாள். தன் அன்னை அழைத்திருப்பாரா என்று பார்த்தான். ஆனால் அவரிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. தன் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா என்று கவலை கொண்டவன் ஒரு விரக்தி புன்னகையுடன் காரை எடுத்து கொண்டு கிளம்பினான். அவன் கெஸ்ட் ஹவுஸ் போக மனமில்லை. ஏனோ தமிழை பார்க்க வேண்டும் என்பது போல் தோன்றியது. காரை தமிழ் வீட்டு பக்கம் விட்டான். காருக்குள் அமர்ந்தபடி அங்கே தோழி மற்றும் அந்த தெருவில் இருக்கும் குட்டீஸ்களுடன் சேர்ந்து ஒரு நைட்டி ஒன்றை போட்டுக்கொண்டு வெடி வெடித்து கொண்டிருந்தாள் தமிழ். தமிழ், இந்த யானை வெடியவை. ஐயோ, நான் வைக்கல என்று தமிழ் துள்ளி ஓடினாள். அட, இதுக்கெல்லாம் பயப்படலாமா என்று கையிலேயே யானை வெடியை பற்ற வைத்து தூக்கி எறிந்தாள் ரம்யா.
இதையெல்லாம் தன் காரில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தவன் என்ன நினைத்தானோ அப்படியே யூட்டர்ன் போட்டு கிளம்பி விட்டான். தமிழுக்கு என்னவோ உள்ளுணர்வு தோன்ற அவள் மெல்ல திரும்பி பார்த்தாள். ஆனால் அதற்குள் ராவணன் கார் அங்கிருந்து சென்று விட்டது. என்னடி பார்க்குற? இல்லை, யாரோ நம்மளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உன் பிரம்மையா இருக்கும். சரிவா, டிவியில் ஷோ போட்டிருப்பாங்க, சாப்பிட்டுட்டே பார்க்கலாம் என்று தோழி கைப்பிடித்து இழுத்து சென்றாள். அந்த பீச் மணலில் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்த ராவணன் அன்று முழுவதும் ஆளில்லாத இடங்களில் சுற்றி கொண்டிருந்தான். அனைவரும் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் மட்டும் யாரும் இல்லாமல் அனாதை போல் இருப்பதாய் தோன்றியது. சூரிய பகவான் ஆட்சி முடிந்து சந்திரன் பூமிதனில் பரவும் சமயம்தான் ராவணன் அவன் வீட்டுக்கு சென்றான். மொத்த வீடும் வெறிச்சோடி இருப்பது போல தோன்றியது. வீட்டுக்குள் சென்று விளக்கை கூட போடாமல் அப்படியே சோஃபாவில் விழுந்தான். தனிமை அவனை வாட்டி எடுத்தது. பணம் இருந்தா என்ன வேணாலும் வாங்கிடுவீங்களா என தமிழ் கேட்ட கேள்வி அவன் மூளையில் ஓடிக்கொண்டே இருந்தது. உண்மைதான், பணத்தை வைத்து அனைத்தையும் வாங்கிவிட முடியாது. இந்த பணத்தை வைத்து அந்த சந்தோஷத்தை அவனால் வாங்க முடியவில்லையே, அந்த வெறுமையை போக்க முடியவில்லையே, அவன் அம்மா கையால் ஒரு வாய் சாப்பாடு உண்ண முடியவில்லையே, அவன் தந்தையுடன் சேர்ந்து ஒன்றாய் பட்டாசு வெடிக்க முடியவில்லையே. வெறுமையுடன் படுத்து கிடந்தவன் திடீரென்று பட்டாசு வெடிக்கும் சத்தம் கேட்டு பட்டென கண் விழித்தான். பக்கத்தில் வீடும் இல்லை. யார் வெடித்திருப்பார்கள்? ஒருவேளை சாலையில் சென்றவர்கள் வெடித்திருப்பார்களோ என எண்ணிக்கொண்டிருந்த சமயம் பட்டென மீண்டும் வெடி சத்தம் கேட்டது. இவன் கொஞ்சம் குழப்பமாய் போய் அந்த வீட்டின் கதவை திறக்க அங்கே பட்டு சேலையில் இரு கைகளிலும் மத்தாப்பை பிடித்தபடி அந்த வீட்டுக்குள் இருந்து இருளை போக்கி உள்ளே நுழைந்தாள் தமிழ். அதற்கு பின்னே பட்டு சேலையில் சேனி பட்டாசை வெடித்து தூக்கி போட்டபடி ரம்யா நுழைந்தாள். அவளின் பின் கவின், அவனை தொடர்ந்து அசோக் என ஒவ்வொருவரும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். ராவணனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. உடன் ஜானுவையும் அழைத்து வந்திருந்தார்கள். ஆனால் அவள் யாருடனும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். எதுக்கு லைட் கூட போடாம இருக்கீங்க என்று தமிழ் விளக்கை போட்டு விட்டு வந்தாள். என்ன மச்சி, இன்னும் ட்ரெஸ் மாத்தாம இருக்க? இன்னைக்கு தீபாவளி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா என்றான் கவின். நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அவன் இன்னும் அதிர்ச்சியுடன் தான் இருந்தான். இதென்ன கேள்வி? தீபாவளி கொண்டாடதான், சீக்கிரம் போ என்று அவனை விரட்டி விட்டார்கள். கவின், அசோக் என்று இருவரும் பட்டு வேஷ்டி சட்டையில் வந்திருக்க ராவணனும் குளித்துவிட்டு பட்டு வேஷ்டி தான் கட்ட நினைத்தான். ஆனால் அவனுக்கு இதற்கு முன்பு கட்டி பழக்கமில்லை என்பதால் கவின் தான் அவனுக்கு கட்டிவிட்டான். அவர்கள் கிளம்பி வருவதற்குள் ரம்யாவும் தமிழும் சேர்ந்து கிச்சனில் ஸ்வீட் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியே வாங்கி வந்த சிக்கனையும் சமைக்க தயாரானார்கள். பாவம் அசோக் தான் அவர்களிடம் வசமாய் மாட்டிக்கொண்டான். பயப்பிள்ளைய பிடிச்சி காய் நறுக்க வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் சமைத்து முடித்தவர்கள் வெடி வெடிக்க ரெடி ஆனார்கள். ரம்யா சொல்லவே தேவையில்லை. ஆளுக்கு முன்னாடி போய் அந்த லட்சுமி வெடி, யானை வெடின்னு ஒன்று விடல. அவ கூட சேர்ந்து அசோக்கும் வெடித்து கொண்டிருந்தான். தமிழுக்கு அதெல்லாம் பயம் என்பதால் அவள் சின்ன சின்ன வெடியை மட்டும் வெடித்து கொண்டிருக்கும் பொழுது கவின் வேர்க்க விறுவிறுக்க கீழே இறங்கி வந்தான். ஷபா, இவனுக்கு வேஷ்டி கட்டி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு என்று பெருமூச்சு விட்டபடி வந்தவன் மீது ஒரு சேனி பட்டாசை தூக்கி வீசினாள் ரம்யா. அம்மா என்று தாவி குதித்தான் கவின். செய்வதையும் செய்துவிட்டு எதுவும் தெரியாத அப்பாவி போல் திரும்பிக் கொண்டாள். திமிரு, உடம்பு முழுக்க திமிரு. ஜி, எங்க அர்ஜுன் சார்? அவன் வர்றான், சேலைய கூட கட்டிடலாம் போல. ஆனா அவனுக்கு அந்த வேஷ்டிய கட்ட முடியல. ஃபர்ஸ்ட் டைம் வேஷ்டி கட்டுறதுனால என் மாப்பிள்ள வெக்கப்பட்டுட்டு உள்ளே நிற்கிறான். வெக்கமா? பாரா, அதெல்லாம் உங்களுக்கு வருமா? சரி, சீக்கிரம் வாங்க, நீங்க வர்றதுக்குள்ள தீபாவளியை முடிச்சிரு போல ரம்யா கிண்டலாய் சொல்ல ஒரு வழியாக ராவணன் அந்த படிக்கட்டுகளில் இறங்கி வந்தான்.
கிண்டல் அடித்து கொண்டிருந்த ரம்யா கூட வாயை பிளந்தாள். வாவ், அர்ஜுன் சார் செம்மையா இருக்காரு என விசில் அடித்தாள். இதை கேட்டு அந்த பக்கம் கம்பி மத்தாப்பு சுத்தி கொண்டிருந்த தமிழின் பார்வை மெல்ல மெல்ல வாசல் பக்கமாய் திரும்பியது. அந்த பட்டு சட்டை அவன் கட்டுடல் மேனிக்கு பாந்தமாய் பொருந்தி போயிருக்க, அவன் புடைத்த ஆம்ஸ் அந்த சட்டைக்குள் அடங்க மறுத்து வெளியே எட்டி பார்க்க சண்டையிட்டு கொண்டிருந்தது. நெற்றியில் உரசி சென்ற கற்றை கூந்தல், காதில் ஒற்றை கடுக்கன், கழுத்தில் அழகாய் ஒரு தங்கச் செயின், ட்ரிம் செய்தும் செய்யாதது போல அரும்பி இருந்த தாடி முடிகள், கைகளில் மென்னிய தங்க காப்பை மேலே ஏற்றிவிட்டு அதே கரம் அவன் மீசையை கெத்தாய் முறுக்கிவிட, இன்னொரு கரம் அவன் வேஷ்டி தளவை பிடித்தபடி அந்த படிக்கட்டுகளில் ஆண்மைக்கு இலக்கணமாய் இறங்கி வந்தவனைக் கண்டு ரசித்து பார்த்தது பெண்ணவளின் விழி. அத்தியாயம் 81. ஒருவேளை மேலோக அழகிகள் போல மேலோக அழகன் ஒருவன் இருந்தான் எனில் எப்படித்தான் இருப்பானோ என்று எண்ணும் அளவுக்கு அப்படி ஒரு ஆணழகனாய் இறங்கி வந்தான் ராவண அர்ஜுன். தமிழ் கண்கள் ஒரு நொடி இமைக்க மறந்து அவனை பார்த்து கொண்டிருந்தது. அவள் பார்த்ததை அவனும் பார்த்து விட்டானோ என்னவோ. அவன் இதழில் ஒரு வெட்க புன்னகை. பெண்கள் வெட்கம் அழகுதான், ஆனால் ஆண்களின் வெட்கம் அதைவிட அழகு என்பது உண்மைதான் போலும். அந்த மேக்னெட் விழிகள் கடிகார முள் போல விழியின் இரு ஓரங்களையும் தொட்டு மீண்டது. அந்த மீசை முடிக்க கீழ் ஒளிந்திருக்கும் அவன் சிவந்த இதழ்கள் பற்களுக்குள் சிக்கி உதட்டை சுளித்து ஒருவித வெட்க புன்னகையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அதையும் மறைக்க முயன்ற கரங்கள் தாடி முடியை தடவி கொடுப்பதும் பின் பின்னதலையை கோதி செல்வதுமாக இருந்தது. ராவணன் அவர்கள் அருகே வந்து நின்றான். அவனுக்கு வேஷ்டி கட்டுவது முதன் முறை என்பதால் கொஞ்சம் கூச்சம் இருக்கத்தான் செய்தது. அழகா இருக்கீங்கண்ணா. ரம்யா மட்டுமல்ல, அசோக்கும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தான். தமிழ் எதுவும் சொல்லாமல் மௌனமாக திரும்பி கம்பி மத்தாப்பை வெடித்து கொண்டிருந்தாள். ராவணன் மெல்ல தமிழ் அருகே வந்து நின்றான். அவள் முதுகுக்கு பின்னே நின்று தொண்டையை செருமினான். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அவனை திரும்பி பார்க்காமல் சொன்னாள். அப்புறம் அப்புறம் வேற எதுவும் சொல்லையா என்றான் தொண்டையை செருமி. வேறென்ன? வேறென்ன என்று தலையை கோதி கொண்டவன் கொஞ்சம் நர்வஸாக இருந்தான். நீ நீ சேலையில அழகா இருக்க என்றான். அவள் மெல்ல சிரித்து கொண்டாள். தேங்க்ஸ் என்றாள். வேற ஏதாவது சொல்லணுமா? கையில் இருந்த கம்பி மத்தாப்பை கீழே போட்டவள் அவன் பக்கமாய் திரும்பி நின்றாள். அவன் கழுத்து வரைக்கும் மட்டுமே இருந்தவளை அவன் கண்கள் ஏறிட்டு பார்த்தது. நான் ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? வெளிப்படையா தெரியுதா என்றான் அவன் தாடியை தடவி. அப்பட்டம்மா என்றாள் அவள் இதழை மடக்கி. அவன் மெல்ல தலையை குனிந்து ஒரு வெட்க புன்னகை சிந்தினான். சரி, அப்ப சொல்லு என்றான் அந்த வேஷ்டியில் ஒரு தளவை தூக்கி பிடித்தபடி. தமிழ் ராவணன் கண்களை பார்த்தாள். வேஷ்டி சட்டை ரொம்ப அழகா இருக்கு. வாட்? அப்பனா எது அழகா இருக்கோ அதுதானே சொல்ல முடியும். நிஜமா நான் அழகா இல்லையா? எனக்கு அப்படி தெரியலையே. ஆனா அவங்க அழகா இருக்கேன்னு சொன்னாங்களே. அப்பா அவங்க கிட்ட போய் கேளுங்க என்று திரும்பி கொண்டவள் மௌனமாய் சிரித்து கொண்டாள். ராவணன் இதழை சுளித்து திரும்பி கொண்டான். சரி வாங்க அர்ஜுன் சார், வெடி வெடிக்கலாம். வேணாம், எனக்கு இதெல்லாம் பயம். என்ன, இவ்வளோ பெரிய ஆளாகியும் வெடிக்க பயமா? வாங்க என்றாள் அவன் கையை பிடித்து இழுத்து. வேணா என்று பயந்தான் ராவணன். நிஜமாகவே அவன் வெடி வெடித்ததே இல்லை. அட வாங்க என்று அவன் கையை பிடித்து இழுத்து அந்த புஷ்வானத்தை வைத்தாள் தமிழ். வேணாம் என்று கண்ணை மூடினான் ராவணன். உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, நீங்க இம்மா துண்டு புஷ்வானத்துக்கு பயப்படுறீங்க என்று அவள் பற்ற வைக்க அது அழகாய் மின்னி ஜொலித்தது. ராவணன் அப்படியே வியந்து பார்த்தான்.
அவ்வளோதான், வாங்க அடுத்து சங்கு சக்கரம் வைப்போம். என அவன் கைப்பிடித்து வைக்க அது ஜொலித்து கொண்டே சுற்றியது. ஏய் ஏய் என்று தமிழ் முத்துப்பல் தெரிய சிரித்து கொண்டிருக்க ராவணன் விழி மெல்ல பெண்ணவள் பக்கம் சென்றது. அங்கு பிரகாசிக்கும் சங்கு சக்கரத்தை விட அவள் புன்னகை அவனுக்கு அழகாக தெரிந்தது. இந்த ஜோடி இப்படி இருக்க கவின் மெல்ல ரம்யாவை உரசுவது போல நின்றான். யோ டோமரு, அதான் அங்கே அவ்வளோ இடம் இருக்கே, பின்ன எதுக்கு என்ன இடிக்கிற என்று அவனை விட்டு தள்ளி நின்றாள். அப்புறம் எனக்கு எப்போ ஓகே சொல்ல போற? நீ சேலையில, நான் வேஷ்டியில ஓகேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, இந்த நிமிஷமே தாலியை கட்டிடுறேன் என்றான் ஒற்றை கண்ணடித்து. ரம்யா மெல்ல அந்த சீனி பட்டாசை பற்ற வைத்து அவன் மீது தூக்கி வீசினாள். ஏய், என்னடி பண்ற? 5 பைசா செலவில்லாம கல்யாணம் பண்ணலான்னு பாக்குற, அப்படித்தானே? அடியே, நான் எம்பிட்டு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லையாடி உனக்கு? ரம்யா இதழை சுளித்து கொண்டு அடுத்த வெடி எடுக்க வீட்டுக்கு சென்றாள். இவன் குட்டி போட்ட பூனை போல் அவள் பின்னி சென்றான். இதை கண்டு அசோக் சிறு வழி நிறைந்த புன்னகையுடன் திரும்பிக் கொண்டான். அவன் கண்களில் சற்று தள்ளி இருந்த ஜானு பட்டாள். உனக்கு வெடி பிடிக்காதா என்றான் அவளை விட்டு சற்று தள்ளி அமர்ந்து. அவள் பிடிக்கும் என்றாள். அப்ப வெடிக்க வேண்டியதானே? அவள் வேணாம் என்றாள். ஏன்? பயம். சரிவா, நான் ஹெல்ப் பண்றேன். அவள் வேணாம் என்றாள். அட வா என்று அவள் கைப்பிடித்து அந்த சீனி வெடி வைத்தவன் தள்ளி ஓடி வந்தான். உடன் ஜானுவும் ஓடி வந்தாள். உள்ளே சென்ற ரம்யா வெடி எடுக்க குனியும் நேரம் பட்டென அவள் பிடிப்பமான இடையில் கிள்ளி வைத்தான் அந்த குறும்புக்காரன். டேய், என்னடா பண்ற என்றாள் அவள் பொய்யான முறைப்புடன். கிள்ளி பார்த்த, இப்ப சண்டை பாப்போமா என்றவள் அவனை அடிக்க கை ஓங்க கவின் பட்டென அவள் கையை பிடித்து சுற்றி வளைத்தவன் அவளை பின்னிருந்து அணைத்து கொண்டான். டே பொறுக்கி, கையை விடுடா. ஏண்டி அலைய விடுற? என்னை பார்த்தா பாவமா இல்லையா என்று அவள் கழுத்துக்கும் தோள்பட்டைக்கும் இடையே அவன் மீசை முடி குத்த ஒரு முத்தம் வைத்தான். பெண்ணவள் உடல் மொத்தமாய் புல்லரித்து போனது. விடுடா கைய என்றவளின் குரலில் சுரத்து குறைந்து போயிருந்தது. அவள் வெற்றிடையில் பதிந்தது அவன் கரம். அவள் கண்கள் மூடிக்கொண்டது. நீ சேலையில எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? எவ்வளோ? அவள் கொஞ்சம் சொக்கிக் கொண்டிருந்தாள். என்று அவள் இடையோடு இறுக்கம் கொடுத்து இன்னும் இறுக்கி அணைத்தான். அவளுக்கு ஆதி முதல் அந்தம் வரை என்னவோ செய்தது. அப்படியே அப்படியே அவன் கைகளுக்குள் வசியம் செய்யப்பட்டது போல உணர்ந்தாள். அப்படியே என்று அவள் காதோர முரசு சென்றது அவன் மீசை முடிகள். அவள் கிறங்கிக் கொண்டிருந்தாள். அப்படியே சோள கொல்ல பொம்மைக்கு சேலை கட்டி விட்ட மாதிரி என்றான் கொஞ்சம் சிரிப்புடன். அவள் பட்டென்று கண்ணை விரித்தாள். அவள் கை முட்டி கொண்டு அவன் வயிற்றில் ஒரு குத்து விட்டாள். ஆ சண்டாளி, ஏண்டி அடிச்ச என்றான் வயிற்றை பிடித்தபடி. என்ன சொன்ன? சோள காட்டு பொம்மையா? கவின் மெல்ல சிரித்தான். எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல என்றான் குறும்பாக. அடிங்க கொப்பம், அவனை நீடா என்றவள் சப்பாத்தி கட்டை எடுத்துக்கொண்டு விரட்டினாள். அடே, இருக்கிறது தானே சொல்ல முடியும், இல்லாத இருக்குன்னு சொல்ல முடியுமா என்றான் அவளுக்கு போக்கு காட்டி ஓடியபடி. இதுக்கு தாண்டா நான் உன்னை பொழக்கிறேன், மங்குனி மண்டையா, நில்டா என்று துரத்தி சென்றவள் ஒரு இடத்தில் வழுக்கி விழுந்து அங்கிருந்த சப்பாத்தி மாவு அவள் தலையோடு கொட்டிவிட இதை கண்டு கை தட்டி சிரித்தான் கவின். அப்பனோ கொஞ்சம் மிஸ் ஆச்சு, இப்ப 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு, இன்னும் என்னமோ ஒண்ணு என்று அந்த கண்மை எடுத்து அவள் மூக்குக்கு கீழ் மீசை போல் வரைந்து விட்டான். இப்பதான் சூப்பர் அழகு என்று திருஷ்டி சுளித்தவனை அவள் தீயாக முறைத்து பார்த்தாள். சரி சரி, கோச்சிக்காத என்று இதழை கடித்து சிரிப்பை கட்டுப்படுத்தியவன் மெல்ல அவளை நோக்கி கையை நீட்டினான். ரம்யா பட்டென அவன் கையை பிடித்து இழுத்து அந்த மார்பிள் தரையில் அவனை கட்டி உருண்டாள். அவள் மீதிருந்த மொத்த மாவும் இப்போது அவன் மீது இடம் மாறி போயிருந்தது. இன்னும் என்னவோ மிஸ்ஸிங் என்று பக்கத்தில் மீதமிருந்த சப்பாத்தி மாவை எடுத்து அப்படியே அவன் தலையோடு கொட்டி விட்டவள்,
பர்ஃபெக்ட் என்று 2 விரலை மடக்கி 3 விரலை காட்டி சூப்பர் என்று சொல்ல இருவரும் குபீர் என்று சிரித்து விட்டார்கள். அவன் கீழே, அவன் மீது அவள். அழகா இருக்க என்றான் அவள் கன்னத்தை துடைத்தபடி. நான் அழுக்கா இருந்தாதான் உனக்கு அழகா தெரிவனா? அவன் சிரிப்புடன் ஆமா என்று அவள் இடையை பிடித்து அவளை கீழே தள்ளி அவன் மீது இப்பொழுது அவன். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு அழகுதாண்டி என்றான் அவள் இதழ் மீது ஒட்டியிருந்த சப்பாத்தி மாவை மெல்ல துடைத்து விட்டபடி. அவன் கண்கள் இப்பொழுது அவள் சிவந்த இதழ்கள் மீது பட அவன் மெல்ல அவன் இதழை நோக்கி குனியும் சமயம், ரம்யா சீக்கிரம் வா என்று வாசலிலிருந்து தமிழ் கத்தும் சத்தம் கேட்டது. ரம்யா பட்டென கவினை தள்ளிவிட்டாள். வட போச்சே என்பதை போல் பாவமாக பார்த்தான் கவின். டைம் ஆச்சு, பிளான் எக்ஸிக்யூட் பண்ண வேணாமா, சீக்கிரம் வா என்று இவர்கள் வெளியே ஓடினார்கள். ராவணன் தமிழை திரும்பி பார்த்தான். தேங்க்ஸ், இந்த நாளை இவ்ளோ அழகா மாத்தினதுக்கு. தமிழ் அவன் முன்னே வந்து நின்றாள். இல்ல, இதை விட இதை இன்னும் அழகா மாத்த போற என்றாள். ராவணன் விழி குழப்பமாய் விரிந்தது. புரியல. தமிழ் அவன் கையில் கம்பி மத்தாப்பை கொடுத்து அந்த 1000 வாழ வெடியை வெடிக்க சொன்னாள். இதை பத்த வைங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு என்றாள். ராவணனும் அவள் சொன்னது போலவே செய்ய அந்த வெடி சத்தம் டப் டப் என்று அவர்கள் காதுகளில் எதிரொலித்து முடியும் சமயம் ஒரே புகை மூட்டமாக இருந்தது. அதற்கு நடுவே யாரோ சிலர் நடந்து வருவது போல இருந்தது. ராவணன் கண்கள் துணுக்குற்றது. அவன் கண்கள் சுருக்கி பார்க்க அருகே வந்தது அவன் ஏக்கத்துக்கும் ஆசைக்கும் காரணமான அவள் அம்மா அப்பாதான். ராவணன் கண்கள் அதிர்ச்சியுடன் விரிய அவன் பட்டென்று தமிழை திரும்பி பார்த்தான். சர்ப்ரைஸ் என்றால் அவள் கண்களை மூடி திறந்து. ராவணன் உதட்டை கடித்து சிரித்தவன் உச்சக்கட்ட அதிர்ச்சியிலும் சந்தோஷத்திலும் நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 82. கண்களில் அதிர்ச்சியும் சந்தோஷமும் ஒரு சேர எட்டி பார்க்க தன் முன்னே வருபவர்களை பார்த்தது ராவணன் விழிகள். ராவணன் அன்னையும் அப்பாவும் அவன் முன்னே வந்து நின்றார்கள். ஹாப்பி தீபாவளி அர்ஜுன் என்றார் அவன் தந்தை. ஹாப்பி தீபாவளி கண்ணா என்று அவன் அன்னையும் சொல்ல இவன் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தான். சார் போய் பேசுங்க என்று அவனை தள்ளிவிட்டாள் தமிழ். ராவணன் அவர்கள் முன்னே போய் நின்றான். ஹாப்பி தீபாவளி என்றான் கொஞ்சம் தயங்கி. ராவணன் அன்னை அங்கே சப்பாத்தி மாவில் குளித்து வந்தவர்களைப் போல நின்ற ரம்யாவையும் கவினையும் கண்டு மெல்ல சிரித்து கொண்டார். என்ன கோலம் இது? அது சும்மா ஃபேஷன் ஷோ காம்படிஷனுக்கு ட்ரை பண்ணோம், அதான் ஆண்டி என்று தலையை சொரிந்தான் கவின். அவர் சிரித்து கொண்டார். நீங்க உள்ள வாங்க என்று அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து சென்றான். அர்ஜுன் தந்தை உள்ளே செல்லும் முன் தமிழை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றார். அவள் மெல்ல பார்வையை தாழ்த்தி கொண்டாள். பின் இவர்கள் சமைத்து வைத்த உணவை சாப்பிடுவது, பட்டாசு வெடிப்பது, கேலி பேச்சுக்கள் என்று சில மணி நேரம் இனிமையாக சென்றது. ராவணன் சற்று தள்ளி தயக்கமாக அமர்ந்திருந்தான். இதெல்லாம் உண்மை என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. சிரித்து பேசிக் கொண்டிருந்த அன்னையை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தது அவன் விழிகள். அர்ஜுன் சார், தமிழ் அழைத்தாள். அவன் மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். இது உங்களுக்கான நேரம். இத்தனை வருஷமா உங்க மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய நேரம். போங்க, போய் உங்க மனசு விட்டு பேசுங்க. அவன் மாட்டேன் என்று தலையாட்டினான். தமிழ் அவன் கையை பிடித்தாள். நீங்க எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கு. அது வெளிப்படையா பேசினாலே சரியாயிடும். இந்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. போங்க, போய் பேசுங்க என்று கண்ணை மூடி திறந்தாள். ராவணன் அன்னை ரம்யாவுடன் தான் பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஏனோ ரம்யாவின் வெளிப்படையான பேச்சு பிடித்து போனது. பல வருடங்களுக்கு பின் அவர் மனம் விட்டு சிரித்தார். ராவணன் கையை பிசைந்தபடி அவன் பெற்றோர் முன்பு போய் நின்றான். மாம், டாட் தயக்கமாக அழைத்தான். இருவரும் மகனின் அழைப்பில் திரும்பி பார்த்தார்கள். நான்
நான் கொஞ்சம் பேசணும் என்றான். அவர்கள் இருக்கையே கை காட்டினார்கள். ரம்யா, கவின், அசோக் என அனைவரும் சுற்று ஒதுங்கி வந்து நின்று அவனுக்கு தனிமை கொடுத்தார்கள். அர்ஜுன் அந்த இருக்கையை தள்ளி வைத்துவிட்டு மெல்ல அவன் பெற்றோர்கள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். அவனுக்கு வார்த்தைகள் தடுமாறியது. தயக்கமாக தமிழை திரும்பி பார்த்தான். நான் இருக்கேன், பேசுங்க என்று அவள் கண்ணை மூடி திறக்க அவன் நெச்சில் விழுங்கி பேச துவங்கினான். மா, எனக்கு தெரியும், என் மேல உங்க 2 பேருக்கும் நிறைய கோபம், நிறைய வருத்தம், நிறைய வெறுப்பு இருக்கு. நான் எப்போதுமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல பையனா இருந்ததே இல்லை. என்னோட அலட்சியம், என்னோட முட்டாள்தனத்தால தான் நம்ம அம்மு நம்மளை விட்டு போனா. அதுக்காக நான் 20 வருஷமா வலியை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, நம்ம கடைசியா அப்படி சிரிச்சு பேசி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு? நீங்க எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் வேணாமா. எனக்கு எனக்கு நீங்க தான் வேணும். உங்க அன்பு தான் வேணும். நான் சோர்வா இருக்கும்போது உங்க மடியில தலை வச்சு படுக்கணும். உங்க கையால சாப்பிடணும். அப்பா கூட சேர்ந்து ஒரே பைக்ல சிரிச்சு பேசி ஒரு டிராவல் பண்ணணும். ரிப்பேர் ஆன வண்டியை நானும் அப்பாவும் சேர்ந்து ரிப்பேர் பண்ணணும். நீங்க எங்களுக்கு டீயும் சூடா மிளகா பஜ்ஜியும் போட்டு தரணும். நம்ம ஒன்றா உட்காந்து நைட்டு நிலா சோறு சாப்பிடணும். நான் தப்பு பண்ணா அப்பா அடிக்கணும். நான் சாதிச்சா நீங்க என்னை கட்டி பிடிச்சி என்னை வாழ்த்து சொல்லணும். நான் வீட்டுக்கு லேட்டா வந்தா எப்படா வருவேன்னு நீங்க ஃபோன் பண்ணி திட்டணும். இதோ இப்படி நல்ல நாள்னா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிரிச்சு கொண்டாடணும். இதுதான் எனக்கு வேணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் எல்லாமே இருக்கு. உங்களை தவிர, உங்க பாசத்தை தவிர, உங்க கேரிங்கை தவிர. ஒருவேளை அந்த ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வராம இருந்திருந்தா, நான் அம்முவை விட்டு போகாம இருந்திருந்தா, அம்மு நம்ம கூட இருந்திருந்தா, ஒருவேளை இதெல்லாம் நடந்திருக்குமா? நானும் பாப்பாவும் சேர்ந்து ஒன்னா சண்டை போட்டிருப்போமா? ஒன்னா சிரிச்சு பேசியிருப்போம். நீங்க 2 பேரும் பிரியாம இருந்திருப்பீங்களா? என்னாலதான் எல்லாமே மாறிடுச்சுல்ல. நான் நான் எப்பவுமே உங்களுக்கு நல்ல பையனா இல்லம்மா. என்ன அடிங்க, திட்டுங்க, ஏண்டா அப்படி பண்ணனு கோபமா திட்டுங்க என்று அவர் கையை எடுத்து அவன் கன்னத்தில் மாறி மாறி அடித்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் திரண்டு ஓடியது. அடிங்கம்மா, ஏண்டா அப்படி பண்ணனு என் சட்டையை பிடிச்சி கேளுங்க, கோபப்படுங்க. ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. நான் 20 வருஷமா தண்டனை அனுபவிக்கிறேம்மா என்று அவர்கள் காலை பிடித்து கெஞ்சியவனை கண்டு அவர்கள் கண்ணில் கண்ணீர் எட்டி பார்த்தது. சாரிம்மா, சாரிப்பா. நான் அம்மாவை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. இட்ஸ் மை மிஸ்டேக் என்று கதறி அழுதவனை கண்டு தமிழுக்கும் ரம்யாவுக்கும் கூட கண்கள் கலங்கி போனது. அதற்கு மேல் முடியாமல் அவன் அன்னையும் அப்பாவும் அவனை வாரி அணைத்தார்கள். மூவரும் அழுதார்கள், மனம் விட்டு அழுதார்கள். அவன் அன்னை மெல்ல அர்ஜுன் கன்னத்தை துடைத்து விட்டார். இல்ல கண்ணா, இது ஓன் தப்பு இல்ல. உன் மேல எங்களுக்கு கோபம் இல்ல, எங்க மேலதான் எங்களுக்கு கோபம். பெத்த பிள்ளைய விட ஒருக்கு கெஸ்ட் தான் எங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்க. நாங்க மட்டும் அன்னைக்கு அம்மாவை விடாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. எங்க மேலதான் எங்களுக்கு கோபம் என்று இருவரும் அவனை கட்டி அணைத்து கொண்டார்கள். என் புள்ள சிங்கம் மாறி, அவன் கலங்கவே கூடாது, நீ அழுகவே கூடாது என்று அர்ஜுன் தந்தை அவன் கன்னத்தை துடைத்து விட்டார். இதை தள்ளி நின்று சிறு சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் இவர்கள். ரம்யா ஓடி சென்று அவர்கள் செய்து வைத்திருந்த ஸ்வீட்டை எடுத்து வந்து கொடுத்தாள். அவர்கள் அந்த ஸ்வீட்டை கையில் எடுத்து கொண்டார்கள். காட்டு, காட்டு அர்ஜுன். அர்ஜுன் கலங்கிய கண்களுடன் காட்டினான். இருவரும் ஒரு சேர அந்த இனிப்பை அவனுக்கு ஊட்டிவிட்டார்கள். இவனும் அவர்களுக்கு ஊட்டிவிட்டான். அவன் அன்னை மெல்ல குனிந்து அவன் நெற்றியில் முத்தம் வைத்தார். நீ எங்க புள்ளடா, உன்னை எதுக்குடா நாங்க வெறுக்க போறோம்? நீ தான் எங்களுக்கு எல்லாமே. இன்ஃபேக்ட் நீ எவ்வளோ மாறிட்டு தெரியுமா? எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பேசும்போது அப்பாவுக்கு பெருமையா இருக்கு. நீ நல்லவன்டா என்று மகனை தோள் தட்டி கொடுத்தார் அவன் தந்தை. அப்படியே தன் மனைவியையும் அணைத்தார். இதை தங்கள் ஐபோனில் அழகாக சேமித்து கொண்டார்கள் அவர்கள்.
அனைவரும் வெளியே அமர்ந்து ஒன்றாய் பேசி சிரித்து கொண்டிருக்க, ராவணன் மட்டும் அந்த மாடியில் தனிமையில் கண்கள் மூடி நின்று கொண்டிருந்தான். ராவணனை காணாமல் தேடிக்கொண்டு வந்த தமிழ் அவனை மாடியில் கண்டதும் தான் நிம்மதி பெரும் மூச்சு விட்டாள். உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீங்க இங்க இருக்கீங்களா? எல்லாரும் கீழே இருக்காங்க, நீங்க இங்க தனியா என்ன பண்றீங்க என்று அவனை விட்டு சற்று தள்ளி நின்றாள். அழகான நிலா வெளிச்சம் பிரகாசமாய் ஜொலித்தது. நிலாவை ரசிக்கிறீங்களா? இல்ல, தனிமைக்கு குட் பை சொல்றேன் என கண்களை திறந்தான். ஓஹோ, சொல்லுங்க சொல்லுங்க என சிரித்தவளை அவன் கண்கள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. என் கையை கிள்ளு. ஏன்? சொல்றேன் கிள்ளு. அவள் கிள்ளினாள். அவனுக்கு வலித்தது. ஒருவேளை இதெல்லாம் கனவா மட்டுமே இருந்துருமோன்னு நினைச்சேன், ஆனா நிஜம். தமிழ் மென்மையாக சிரித்தாள். கனவு மாதிரி இருக்கு தமிழ். எப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில வராதோன்னு எத்தனையோ நாள் நான் ஏங்கியிருக்கேன். ஃபைனலி இன்னைக்கு நடந்துருச்சு. என் மனசு அப்படியே லேசான மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன் என்றான் உதட்டை கடித்து. சார், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசினாலே சரியாயிடும். ஆனா அதை பண்ண இங்க பலருக்கும் தைரியம் இல்லை. உங்க மேல எந்த தப்பும் இல்லை. கல்லுக்குள் ஈரம் மாதிரி உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அதை நான் பார்த்துட்டே இருக்கேன். ராவணன் அவளை பார்த்து திரும்பி நின்றான். தமிழ் அவள் கழுத்தை திருப்பி பார்த்தாள். கேன் ஐ ஹக் யூ? அவள் கைகளை விரித்து காட்டினாள். அர்ஜுன் அவளை தாவி அணைத்தான். காமமில்லா அணைப்பில் அத்தனை ஏக்கம், தவிப்பு, அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருந்தது. தேங்க்ஸ், நீ எனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்ட என்றாள் அவள் கழுத்தில் முகம் புதைத்து. அவள் கரம் நெல்ல அவன் தலையை கோதி கொடுத்தது. ஒன்றும் இல்லை சார், எல்லாமே சரியாயிடும். இனி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்க போது பாருங்க. அவன் இன்னும் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். அவளிடம் மட்டுமே அவன் ராவணனாகவும் மாறிப்போகிறான், குழந்தையாகவும் மாறிப்போகிறான். மெல்ல அவளை விட்டு விலகியவன் அவள் கன்னத்தை இரு கைகளிலும் ஏந்தினான். சார், அவள் தயக்கமாக அழைத்தாள். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் என்றவன் மென்மையாக அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். 1000 இதழ் முத்தம் கொடுக்காத ஒரு உணர்வை அந்த ஒற்றை நெற்றி முத்தம் கொடுத்தது.